செல்வங்களே, வணக்கம். ஓ, வணக்கம் தாத்தா. எப்படி இருக்கிறீங்க தாத்தா? எஸ், ஐ எம் ஓகே. ஐ எம் குட். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தாத்தா? என்ன தாத்தா, ஏதாவது ஒரு டாபிக் வச்சுருக்கிறீங்களா? என்ன அதை பற்றி பேச போகிறீங்க தாத்தா? ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? என் தலைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தேன். என்னென்னா, நாங்கள் அப்படி நேற்று அப்படியே ஒரு வாக் போயிருந்தேன். அங்கே கிரவுண்டில் பசங்களாம் விளையாடிருந்தாங்க. அதில் திடீர்னுட்டு 2 பேருக்கு ஏதோ வாக்குவாதம் வந்துடுச்சு, 2 பசங்களுக்கு. அவன் ஒருத்தன் சொன்னான், டேய் பாரு, நீ என்கிட்ட நீ வாலாட்டுறதெல்லாம் வச்சுக்காத, நீ என்கிட்ட வாலாட்டுறதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னான். அப்புறம் இவன் என்னவோ சொன்னான், அவன் என்னவோ சொன்னான். ஓகே, அவங்க 2 பேர் பிரச்சனை அப்படியே போச்சு. எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. என்னடா இவன் அவனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்றானே. அவனை திரும்பி பார்த்தேன். அவனுக்கு எதனா வால் இருக்குதான்னு பார்த்தேன். வால் இல்லை. வால் இல்லை அவனுக்கு. இவன் போய் என்கிட்ட வாலாட்டாதடா அப்படின்னு கேட்டானா, எப்படி அது அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே பார்த்தேன், சில பேர்ட்ஸுக்கெல்லாம் பறந்துருந்துச்சு, அதுகளுக்கெல்லாம் வால் இருந்துச்சு. அப்புறம் அங்கே பார்த்தா நாய் ஏதோ சாப்பிட்டு இருந்துச்சு, அதுக்கு நாய் இருக்குது, வால் இருக்குது. அப்போ யோசித்து பார்த்தா மாடு இருக்குது, மாட்டுக்கு வால் இருக்குது, யானைக்கு வால் இருக்குது, பூனைக்கு வால் இருக்குது, எல்லாத்துக்கும் வால் இருக்குது. நம்மளுக்கு மட்டும் வால் இல்லையே. இவன் என்ன அவனை ஆட்டாதன்றான். வால் இல்லாத எப்படி இவன் வாழை ஆட்டுவான்? அப்புறம் ஏன் அந்த எல்லா உயிரினங்களுக்கும், மிருகங்களுக்கும், பறவைங்களுக்கும் வால் இருக்குது, கடவுள் வாழை படிச்சுக்கிறாரு, நம்மளுக்கு ஏன் வாழை படிக்கலை அப்படின்ட்டு யோசித்தேன். அப்புறம் மனுஷங்களுக்கு யாரும் வால் இல்லை, ஏன் இது இப்படி, ஏன் நம்மளுக்கு வால் வைக்கிறதுக்கு மறந்துட்டாரேன்ட்டு யோசித்தேன். அப்புறம் தான் நம்மலாம் சொல்கிறோமே, நம்மலாம் விசேஷமாக நம்மளை கடவுள் படிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. என்ன விசேஷமாக படிச்சுக்கிறாருன்ட்டு நான் அதையும் யோசித்தேன். யோசித்து பார்த்தா அவர் நம்மள மாதிரியே இருக்கார் கடவுள். நம்மள மாதிரி இருக்கிறாரா கடவுள்? என்ன தாத்தா சொல்கிறீங்க நீங்கள்? அப்பப்போ இந்த தப்பை சொல்கிறீங்கள. ஆமாம், அவர் நம்மள மாதிரி தான். நான் பார்த்துக்கிறேன், கடவுளை பார்த்துக்கிறேன், என் கண்ணால் கடவுளை பார்த்துக்கிறேன். 2 ஆப்ரேஷன் ஆகிக்குது கண்ணு. அந்த கண்ணுங்க சாட்சியாக நான் சொல்கிறேன், நான் கடவுளை பார்த்தேன். அவர் மனுஷர் மாதிரியே இருந்தார். ஒரு தினமான மனிதனை போலவே இருந்தார். அவர் கடவுளை எல்லாத்தையும் படைக்கும்போது படிச்சுட்டு ஒரு மனுஷனை படிக்கணும், அவனை விசேஷமாக படிக்கணும், அவனை நம்மள மாதிரியே படிக்கணும்னு சொல்லிட்டு அவரை மாதிரியே படிச்சிருந்தார். நான் அந்த கடவுளை பார்க்கும்போது அந்த கடவுளுக்கு வால் இல்லை. ஏஸ் சத்தியம். ஏன் சத்தியம்லாம் சொல்கிறீங்களா? நீ இல்லைனாக்கா இல்லை, அவ்வளோதான். ஆமாம், அந்த கடவுளுக்கு வால் இல்லை. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் வால் இல்லை. அப்போ கடவுள் ரொம்ப விசேஷமான ஒரு பிறவின்னு கூட இல்லை, ஒரு விசேஷமானவர். கடவுள் அவரை மாதிரியே படிக்கணுன்றதுக்காக நமக்கு மற்ற மிருகங்களுக்கு, அனிமல்களுக்கெல்லாம்
பறவைகளுக்கெல்லாம் வால் வச்ச மாதிரி நம்மளுக்கு வாழ வைக்கல. கடவுளை மாதிரியே நம்மளை படைச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் இருக்குது வால், நமக்கு மட்டும் ஏன் இல்லைனாக்கா, நம்ம எல்லாம் ஒரு விசேஷமான படைப்பு. கடவுளை மாதிரி அவரை மாதிரியே நம்மளை படைச்சிருக்கிறாரு தெரிஞ்சுக்கினேன். ஆமாம் தாத்தா, மதியத்தில் ஒன்று சொன்னீங்களே, நான் கடவுளை பார்த்துக்கிறேன், இப்போ பார்த்தேன் அவருக்கு வால் இல்லைன்னு சொன்னீங்களே, என்ன தாத்தானாக்கா, எஸ் என் செல்வங்களே, நான் உண்மையிலேயே கடவுளை பார்த்தேன். நான் ஒரு நிலைமையில் இருக்கும்போது கடவுளை வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணார். என்னை தூக்கி என்னை உட்கார வச்சு அந்த சமயத்தில் எனக்கு சாப்பிட வச்சார். என்னடா இந்த மாதிரி சமயத்தில் வீட்டில் யாருமே இல்லை, இவர் வந்து யாரோ ஒரு ஆள் வந்து நம்மளை வீடெல்லாம் வர சாத்திட்டுக்குது, யார் வந்து நம்மளுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாருன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அவர் மேலே ஒரு வேளை இவர் கடவுளாக இருக்குவாமா, வீட்டில் யாரும் இல்லையா, இந்த மாதிரி இவ்வளோ அழகாக பேர்பட்ட இதாக இருக்கிறாரு, நம்மளும் காப்பாற்றுன்ட்டு, சரி கிடச்சது கையில் கிடச்சது கேள்வி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே கை போட்டுக்கின்னு ஆசை அவர் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு மேலே கை போட்டால் என் கையை அவர் உடம்பு உள்ள அப்படி போகுது வருது. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவர் காணாமல் போயிட்டார். அப்போ நான் அந்த கடவுளை பார்த்தேன், அவருக்கு வால் இல்லை. எஸ், ஓகே செல்வங்களே, நம்மளாம் விசேஷமான படைக்கப்பட்டவங்க. கடவுளை மாதிரி நம்மளை படைச்சார். அவருடைய உருவத்திலேருந்து தான் உருவத்தை மாதிரியே நம்ம படைச்சிட்டு அவர் உடம்புல இருக்கிற உயிரை தான் நமக்காக கொடுத்துக்கிறாரு, கொஞ்சம் புட்டு கொடுத்துக்கிறாரு. அது உங்கள்கிட்ட சொல்லலாம் காலையில் சொல்லிட்டு வந்தேன், தெரிஞ்சுக்குங்க. ஏன் நம்மளுக்கெல்லாம் வால் இல்லைனாக்கா, நம்மளாம் கடவுளை மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறோம். சரி செல்வங்களே, அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது பற்றி பேசலாமா? நான் கடவுளை கண்டேன் மனித வடிவிலே. எஸ், ஓகே, வணக்கம்.